அன்பான நேயர்களே, காலை வணக்கம். துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினோ நெஞ்சகமும் நைந்து நினைமேல் ஆழ்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துமே. மந்திரம் நான்மறையாகி வானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மை ஆழ்வன செந்தடல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்சு எழுத்துமே. செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்சு எழுத்துமே. அன்பார்ந்த நேயர்களே, இன்று மார்கழி மாதம் 21 நாள். மார்கழி பிறந்து இன்று 21 நாள் ஆச்சு. ஆங்கில புத்தாண்டு பிறந்து 5 நாள் ஆச்சு. ஓடிக்கொண்டிருக்கிறது நாட்கள். இந்த நாள் ஒரு நாள் நம்ம போகின்ற பொழுது நமது வயதில் ஒரு நாள் குறைகிறது. இதை எல்லாரும் மனசில் நல்லா ஞாபகம் வச்சுருந்தோம். காலையில் எழுந்திருந்த உடனே 4ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்கு நம்ம காலண்டரை மாற்றுகின்ற பொழுது வயதில் ஒரு நாள் மாற்றுகிறோம். அதனால் அந்த ஒரு நாளை கூட நம்ம சும்மா விட்டுறப்படாது, சோம்பேறித்தனமாக படுத்துன்னு இருக்கக்கூடாது, முயற்சி பண்ணி பாடுபடணும் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி தீதி 9-12 இரவு, பின்னாடி சப்தமி, ரெண்டும் அருமையான தீதி. பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:29, பின்னாடி உத்திரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம், பின்னாடி அமிர்த யோகம். ஞாயிற்றுக்கிழமை எப்போதுமே ராவு காலம் 4:30 முதல் 6 வரை, யமகண்ட 12 முதல் 1:30 வரை, குளிகள் 3 முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களே, இன்று நமக்கு கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது, இந்த கிரகங்கள்லாம் எப்படி மாறி இருக்கிறதா, ஏதாவது அப்படியே இருக்கிற இடத்துல இருக்கா அப்படின்னா, சூரியன் மாறலை, அப்படியே இருப்பார். இந்த மார்கழி 29 நாள் அங்கே தான் இருப்பார். அதனால் தை 1ஆம் தேதி தான் மகரத்துக்கு போவார். அதில் சூரியன் தனுசில் இருக்கார். அடுத்து சந்திரன் கும்பத்தில் இருக்கார். அடுத்து மீனத்துக்கு போகிறார். ஏன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம்னா மீனத்துக்கு போயிடுவார். செவ்வாய் கடகத்திலே இருக்கார். இப்போதைக்கு அவர் பெயரில். புதன் தனுசில் இருக்கார். விருச்சிகத்தில் தனுசில் சூரியனோட சேர்ந்து இருக்கார். குரு பகவான் அப்படியே இருக்கார். சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரும் ரிஷபத்திலே இருக்கார். சுக்கிர பகவான் கும்பத்திலே சனி பகவானோட அவருடைய நட்பு வீட்டில் பிரமாதமாக இருக்கார். சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார். அது என்னங்க ஆட்சின்னா என்னங்க அப்படின்னா, சொந்த வீடு, சொந்த இடம், சொந்த மனை, சொந்த கட்டிடம், சொந்த வண்டி, சொந்த வாகனங்கள், இதெல்லாம் நமக்கு பவர். தனது எனது என்று பொருள். அந்த மாதிரி சனி பகவானுக்கு அது ஒரு பெரிய சிறப்பு. ராகு பகவான் மீனத்தில் இருக்கார். ராகு மீனத்தில் இருந்தால் கன்னி 7ல் இருப்பார். அதில் இந்த கிரகங்கள் ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு ஒரு அமைப்பில் இருக்கு. அன்பான நேயர்களே, உங்களுக்கு இந்த நாளில் எப்படி ராசி பலன்களை எப்படி இருக்கிறது பார்ப்போம். மேஷ ராசி என்பவர்களே, இந்த உங்களுக்கு நல்ல நாள், அருமையான நாள். மேஷ ராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் அதிபதியான சந்திரனும் 11ஆம் இடத்துல இருக்கார். 2-7 கூடிய சுக்கிரனும் 11ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் 2ல் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு. அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நல்ல நாள், நல்லதே நடக்கும். கவனமாக நிதானமாக உங்கள் காரியத்தை செய்யுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுக்கு மேலே ஜாதகத்தில் இந்த சாபுத்தியெல்லாம் கரெக்டாக இருக்கும், நல்ல சிறப்பாக இருக்கும். அதில் கோச்சார பலன் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி என்பவர்களே,
உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கார் குரு. அவர் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனையெல்லாம் கொண்டு வருவார். ஜென்ம குரு, ஜென்ம சனி, ஜென்மத்தில் செவ்வாய் இருப்பது, ராகு கேது இருப்பது, இதெல்லாம் கூடாது. ஆனால் இந்த குரு ஜென்மத்தில் இருக்கலான்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா அவருடைய பார்வை சிறப்பாக இருக்கும். 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். பிரச்சனையை உருவாக்கினாலும் அந்த பிரச்சனை நல்ல விதமாக முடியும். அதனால் இப்போ உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார், ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பு. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைக்கு ஆளாயிடாமல் பார்த்துக்கணும். எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் ஆளாயிடாதீங்க. அன்பான மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு நாள் சரியில்லை. ராகு பகவான் மட்டும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அது உங்களுக்கு நன்மை. ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் சிறப்பாக இல்லை. குரு 12ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் விரயங்களை உண்டு பண்ணுவார். ஆனால் தொழில் நன்றாக இருக்கும். பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பர்களை, உங்களுக்கு அருமையான நாள். குரு 11ஆம் இடத்துல இருக்காங்க. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. அதனால் குருவுடைய அமைப்பு நன்றாக இருக்கிறது. அந்த குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதனால் கடகராசி என்பவர்கள்லாம் நல்லதே நடக்கும். முயற்சி பண்ணுங்கள், முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. அதனால் கடகராசி என்பவர்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்குது. அடுத்து சிம்மராசி என்பவர்களை, உங்களுக்கு எந்த கிரகமும் சரியாக இல்லை. ராசிநாதன் மட்டும், ராசிநாதனும் 2ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்காங்க. அது மட்டும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் பார்த்து பிரச்சனைகள் ஏற்படாமல் வேலை பார்க்கின்ற மேலிடத்தில் மேல் அதிகாரிகிட்ட முதலாளிகிட்ட கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கன்னிராசி என்பவர்களை, உங்களுக்கு குழப்பமான ஒரு நிலை தான். ஏன்னா ஒரு ராசியில் கேது இருக்கார். ராசியில் கேது இருக்கக்கூடாது. லக்னத்திலேயோ ராசியிலேயோ கேது இருக்கக்கூடாது. இவர் என்ன பண்ணுவார்னா எந்த காரியத்தையும் நமக்கு நடக்க விட மாட்டார். அதனால் குழப்பின்றே இருப்பார். அதனால் பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். யார் எந்த இடத்துல இருந்தாலும் குரு 9ஆம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு எந்த காரியமும் தடைப்படாது. அதனால் கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையும் நேரம் நன்றாக இருக்கிறது. அன்பான நேயர்களே, துளாராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற குரு என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் தடைப்படுத்துவார், தாமதமாக்குவார். புதுசாக எதையும் பண்ணாதீங்க. என்ன பழசு பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஏதாவது தொழில் பண்ணிங்கன்னா அதை அப்படியே முன்னேற்றுங்க. புதிதாக ஒரு இடத்துல வேறு இடத்துல போய் ஒரு கடை ஆரம்பிப்போம் அப்படிலாம் பண்ணாதீங்க. அது நடைபெறாது. ஆனால் உங்களுக்கு ராகு பகவான் 6ல் இருக்குது. கன்னிராசிக்கு சனி 6ல் இருக்குது. துளாராசிக்கு ராகு 6ல் இருக்குது. கன்னிராசிக்கு சனி பகவான் 6ல் இருக்கார். அதே மாதிரி துளாராசிக்கு ராகு பகவான் 6ல் இருக்கார். 6ல் ராகு இருப்பது பெரிய சிறப்பு. அன்பான விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு இன்று அருமையான நாள். அந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கெல்லாம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நன்றாக இருக்கிறார். ஆனால் சனி பகவான் 4ல் இருக்கார். 4ல் சனி இருக்கக்கூடாது. இந்த 4ல் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா தன் சுகம் கெடும் அப்படின்னு தன் சுகத்தை கெடுத்துருவார். அதனால் இந்த நேரம் நமக்கு ஏதாவது சுகம் கெடுற மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் அந்த சனி பகவான் உண்டு பண்ணுவார். ஆனால் இந்த குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால, ராசியை பார்க்கறதுனால அது நல்ல விதமாக முடியும் அப்படின்னு ஒரு கருத்து. சிரமங்களையே கொடுத்து அந்த சிரமங்கள் நமக்கு எப்பொழுதுமே பயன்படுற மாதிரி நல்ல விதமாக ஒரு பலனை தருவார். அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான தனுசு ராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்காங்க. உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. செய்கின்ற தொழிலும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு சனி பகவான் 3ல், ராகு பகவான் 4ல் இருக்காங்க. இது ரெண்டும் உங்களுக்கு பெரிய அமைப்பு. குருக்களுடைய அமைப்பு சரியில்லை. அதனால் இது ரெண்டும் நல்ல அமைப்பு. நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள் நடைபெறும். பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்களை, உங்களுக்கு 7.5 காலம் என்ன இருக்கிறது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. அதனால் குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார்.
ராகு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. இது ரெண்டும் உங்களுக்கு பெரிய அமைப்பு. 3ல் ராகுவும் 5ல் குரு இருப்பது நல்லது. 7 சனி பகவானுடைய காலம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த 2 கிரகமும் சிறப்பாக இருக்கிறதுனால கஷ்டம் இருந்தாலும் அந்த காரியங்கள் நல்ல விதமாக முடியும். கஷ்டப்பட்டு தான் எந்த காரியத்தையும் செய்யணும். கஷ்டம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நல்லா உணர்ந்து கொள்ளுங்கள். கடுமையாக உழைத்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உழைப்பு இல்லை, தவறான பாதையில் போய் சம்பாதிப்போம் அப்படின்னு போகிறவங்க எல்லாம் பாருங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாட்டின்றுவாங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டி விட்டுருவாங்க. அதனால் நேர்மையான வழியில் நம்ம உழைக்கணும். அந்த உழைப்பு இறைவன் நமக்கு அதுக்கு பலன் தருவார். நிச்சயமாக பலன் தருவார். அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து கும்பராசி என்பவர்களை உங்களுக்கு இந்த 7.5 சனியுடைய காலம் இருக்கிறது. ஜென்ம சனி என்று சொல்வார்கள். பார்த்து நடந்து கொள்ளுங்கள். அதாவது மக்கள்கிட்ட ஒரு தவறான கருத்துகள் இருக்குது. சனி பகவான், சனீஸ்வர், அந்த சனி பையை போட்டு என்னை ஆட்டி படைக்கிறான் அப்படின்னு அவரை தவறாக சொல்கிறாங்க. சனீஸ்வரன்னு அவருக்கு பேர். சனி இல்லை, சனி ஈஸ்வரன். அந்த ஈஸ்வர பட்டம் பெற்றது 3 பேர் தான். பரமேஸ்வரன், சர்வேஸ்வரன், லோகேஸ்வரன். அவர் தான் உலகத்துக்கு முழுமுதற் கடவுள். தில்லை அம்பலநாதர். அடுத்தபடியாக பட்டம் வாங்கியது ராவணேஸ்வரன். இந்த ஈஸ்வர பட்டம் வாங்கியது ராவணேஸ்வரன். 3ஆவதாக பட்டம் வாங்கியது சனீஸ்வரன். அப்படி பாருங்கள், இந்த 3 பேருக்குலாம் ஈஸ்வரனுங்கிற பட்டம் உண்டு. வேறு யாருக்குமே அந்த ஈஸ்வரனுங்கிற பட்டம், அந்த இறைவனுக்கு எம்பெருமானுக்கு கொடுத்த பட்டத்தில் சனி பகவானுக்கும் ராவணேஸ்வருக்கும் கொடுத்தாங்களாம். இது நல்லா யோசிச்சு பாருங்கள். இது ஏன் இந்த சனீஸ்வரனுக்கு ஈஸ்வரனு பட்டம் கொடுத்தாங்கன்னா, நேர்மையானவன், நியாயமானவன். அந்த எம்பெருமான் இட்டு கட்டளை, பரமேஸ்வரன் இட்ட கட்டளை தவறாமல் முறைப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு வேண்டியவன் என் நட்பு கிரகம், எனக்கு நண்பன், அவனுக்கு நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் அவருக்கு என்ன பணியோ அந்த பணியை கரெக்டாக செஞ்சுருப்பார். அதனால் அவருக்கு ஈஸ்வரன் என்ற பட்டம். ராவணேஸ்வரருக்கு எதுக்கு இந்த பட்டம் வந்தது என்றால், அவன் மாதிரி ஒரு தெய்வ பக்தன், சிவபக்தன். அவர் மாதிரி தன்னுடைய நரம்புகள்லாம் அறுத்து வீணையில் மீட்டி வாய்ச்சவன். காம்போதி ராகம் இறைவனுக்கு வாய்ச்சவன். அப்படியெல்லாம் அவன் மாதிரி ஒரு சிவபக்தனை காண முடியாது. ஆனால் அவனுக்குன்னு இடம் தெரியல, அதை அப்புறம் பார்த்துக்குவோம். அதனால் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது, கடுமையாக இருக்குது. அதனால் உங்களுக்கு கிரகங்கள்லாம் உங்களுக்கு சரியில்லை, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக மீனராசி என்பவர்களை உங்களுக்கு 7 நடக்குது. அதனால் உங்களுக்கும் கிரகங்கள்லாம் சரியில்லை, குழப்பமாக தான் இருக்குது. இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறம் தான் அந்த குழப்பங்கள் தீரும். அதனால் இந்த ராகு பயிற்சி சீக்கிரமாக பயிற்சி ஆகணும். அவர் பயிற்சி ஆகி கீழே கும்பத்துக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்லது. அதனால் உங்களுக்கு குரு பகவானும் சரியில்லை, அவரும் பயிற்சி ஆகி இப்போ 3ல் இருக்கார். அடுத்து 4ஆம் இடத்துக்கு வரணும். அதுவும் 4ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா 10ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடமான தொழில் சார்ந்த பார்த்தாருன்னா பிரமாதமாக இருக்கும். சித்திரைக்கு மேலே மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழில் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா அந்த குரு பார்வையினால் ராகும் பயிற்சி ஆகிடுறாரு. அதனால் குருனுடைய பார்வையினால் அது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அன்பான நேயர்களே, உங்களுக்கு மகர ராசி, கும்பராசி என்பவர்களுக்கு 7 பகவானுடைய காலம் இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு மகர ராசிக்கு குரு நல்ல இடத்துல இருக்குது, சனி ராகு 3ல் இருக்குது. கும்பராசிக்கு சிரமந்தான், மீனராசிக்கும் சிரமந்தான். அதனால் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்த காலங்களில் சனிக்கிழமை விரதமாக இருங்கோ. சனிக்கிழமை விரதமாக இருந்து எள்ளு தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுங்கோ. காக்காய்க்கு எள்ளு வைத்து எள்ளு சாதம் தயார் செய்து காக்காய்க்கு வைங்க. ரொம்ப வன்னி பாத்திரம் கிடச்சுன்னா வன்னி பாத்திரத்தினால சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இந்த இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணுகின்ற போது எந்தெந்த மலர்களால் இறைவனுக்கு, எல்லா மலரும் இறைவனுக்கு சமந்தான், எந்தெந்த மலர்களால் இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணால் நல்லது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. பாதரி பூன்னு ஒரு பூ இருக்கிறது. அது அந்த பாதரி மரத்தடியில் இறைவன் இருந்திருக்கிறார். மருந்து பள்ளம் என்ற ஒரு ஊர். அந்த ஊரில் பாதரி மரத்துக்கு கீழே ஒரு புத்து இருந்தது. அந்த புத்துக்கு இடையில தான் அவர் அந்த மருந்தீஸ்வரர் இருந்திருக்கிறார்.
அதனால தான் அவருக்கு அந்த மருந்தீஸ்வரர் என்று ஒரு பெயர். அந்த இன்றும் அந்த கோவிலில் வாசலில் அந்த பாதிரி மரம் இருக்கிறது. இந்த பாதிரி பூ வந்து ரொம்ப, அதாவது ஒரு கத்திரிப்பூ கலரில் இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும், அது நீளமாக இருக்கும், ஆனால் வாசனை அருமையாக இருக்கும் இந்த பாதிரி பூ. அது மாதிரி பாதிரி மலர் அதெல்லாம் சிவனுக்கு உகந்தது. அது மாதிரி ஒவ்வொரு மலர்களும் இறைவனுக்கு நம்ம சூட்டுகிறது. தாழம்பூவை தவிர மற்ற பூக்கள்லாம் எல்லாமே இறைவனுக்கு நம்ம சூட்டுகின்றோம். அதனால் இறைவனுக்கு ரொம்ப உகந்தது வில்வம், மல்லிகை, தாமரை, முல்லை, இதெல்லாம் இறைவனுக்கு ரொம்ப உகந்தது. அதே மாதிரி தட்சிணாமூர்த்திக்கும் வில்வம் ரொம்ப உகந்தது. மஞ்சள் புஷ்பங்கள்லாம் தட்சிணாமூர்த்திக்கு ரொம்ப உகந்தது. அதே மாதிரி முருகனுக்கு வந்து அரளிப்பூ ரொம்ப நல்லது, மல்லிகைப்பூ நல்லது. சரஸ்வதிக்கு சம்பங்கி பூவும் மல்லிகை பூவும் தாமரை புஷ்பமும் சரஸ்வதிக்கு மிக உகந்தது. தாயாருக்கு வந்து எல்லா புஷ்பமும் சாப்பிடலாம், எல்லா புஷ்பமும் தாய்க்கு உகந்தது தான். அதில் மல்லிகைப்பூ தாய்க்கு ரொம்ப பிரியம்னு சொல்லுவாங்க. அதனால் மல்லிகை மாலை சூடினோம்னா தாய் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த அவங்களுக்கு பிரியமான பத்திரங்கள், அது மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு வன்னி பத்திரம் மிக உகந்தது. அதனால் இந்த வன்னி பத்திரத்தினாலே சனி பகவானுக்கு வன்னி பத்திரத்தை சாத்தினீங்கனாலே போதும். அர்ச்சனை பண்ணணுங்கிறதான்னு கிடையாது. அர்ச்சனை பண்ணுறது அவங்க சௌரியத்தை பொறுத்தது. அதனால் நம்ம தினம் கோயிலுக்கு போயிட்டு வெறுனையே வந்துட்டால் எப்படி? கோயிலுக்கு போகணும், கற்பூரம் பார்க்கணும், கற்பூரத்தட்டில் காசு போடணுமா? தேவையில்லை, காசுலாம் போட வேண்டாம். காசு போடலைன்னா அங்கே இருக்கிற சிவாச்சாரியர் எப்படி போய்ப்பார்? ஒரு 10 பேர் போடுறாங்க, 10 பேர் ஆளுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா படுத்தினா ஒரு நாளைக்கு 200 ரூபா அவருக்கு ஒரு நேரத்தில் 200 ரூபா கிடைக்கும். சாயந்தரம் 200, காலையில் 200 அடிச்சா 400 ரூபா கிடைக்கும். ஒரு குடும்ப செலவாகும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம போடுறது. அவரை படி ஏறி இறங்கி கற்பூரம் பார்த்து நமக்கு விபூதி கொடுக்குறாரு, ஆசீர்வாதம் பண்ணுறாரு. நம்ம அவர்கிட்ட திருநீரை சும்மா வாங்கிக்கூடாது. அப்படின்னு சுவாமியோட திருநீர் அவரை எடுத்து கொடுக்குறாரு, அவர் காசே போட்டு வாங்கி கொடுக்கல. ஆனால் அவர் அந்த பணியை செய்கின்றார் பாருங்க. அந்த பணிக்கு தகுந்த ஊதியம் அங்கே கோயிலில் கொடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு 50,000 ரூபா மாதம் சம்பளம் கொடுப்பாங்களா? எந்த கோயிலையும் 20 ரூபா 25 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவருக்கு அது போடாது. 25 ரூபா வாங்கி வச்சு ஒரு குடும்பம் நடத்த முடியாது. மேலே கோயிலில் எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபாய் அது வந்தது தான். அதுக்கு நாம் போகின்ற மக்கள் தினமே போய் சும்மா போய் ஒன்றுமே வேணாம், சாமியை கும்பிட்டுட்டு வா, சிவாய நம்ம சொல்லிட்டு வா அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நம்ம வந்து அங்கே இருக்கின்றவர்களும் நம்ம பிழைக்கணும் இல்லையா? அதுக்கு தகுந்தபடி நாம் நடந்து கொள்ளணும். அதனால் இந்த மலர்கள் வந்து இறைவனுக்கு ரொம்ப உகந்தது. அதனால் 7:30 இருக்குன்னு முணங்கி கொண்டே இருக்காமல் அந்த இறைவனுக்கு வன்னி பத்திரம் ரொம்ப முக்கியம். இந்த கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒரு பணி செய்யலாம். இப்போ நகரத்தில் கூட ஏரிக்கரையெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கரைகளில் அந்த வன்னி பத்திரத்தை வாங்கி பயிற்சி செய்யலாம். நந்தவனங்கள், கோயிலில் நந்தவனங்கள் இருந்ததுன்னா அதில் வன்னி மரத்தை வாங்கி வைக்கலாம். வச்சிங்கன்னா ஒரு நல்ல பலன். அந்த வன்னி பத்திரத்தினால இறைவனுக்கு நம்ம மாலை சூடினோம்னா ரொம்ப அருமையான பலன்கள் இருக்குது. அன்பான நேயர்களை, நாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கருத்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதாவது இந்த ஜோதிடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம அவசியம் பார்க்கணுமா? ஜோதிடம் பார்ப்பதால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படுகிறது, இப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. இந்த ஜோதிடத்தை வந்து நமக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால், இந்த உலகத்தில் மக்கள் செய்கின்ற ஒரு காரியங்களுக்கு நன்மை தீமைகளை நாம் அறிந்து கொண்டு அதற்கு தக்கபடி நம்ம வழிபாடுகளை செய்வதற்காக, அதை தெரிந்து கொள்வதற்காக பிரம்மதேவன் கற்க முனிவருக்கு இதை உபதேசித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இது வந்து பழைய நூல்கள்லாம் அந்த கருத்து இருக்கிறது. பிரம்மதேவன் தான் அந்த கற்க முனிவருக்கு இதை உபதேசித்தார். அவர்கிட்டேருந்து தான் இது எல்லாருக்கும் வந்தது அப்படின்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே சூரிய சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஒரு கருத்து இருக்குது. சூரியனும் அந்த முதல்ல இந்த ஜோதிடம் வித்தியாவதற்கு சூரிய சித்தாந்தம் வந்து ஒரு மூல நூல் என்று சொல்லப்படுகின்றார்கள். இது மாதிரி எத்தனையோ மூல நூல்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த ஜோதிடம் வந்து கண்டிப்பாக நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, இப்போ குறிப்பாக ஒரு சொல்கிறேன், அது நல்லதை பேசுகின்ற பொழுது தீயதையும் பேசுவது குற்றம் இல்லை. நம்ம இல்லத்தில் ஒரு பெரியவங்க இறந்துடுறாங்க. இந்த இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கணும்னு ஒரு கருத்து இருக்குது. அது வருஷா வருஷம் அவங்களுக்கு நினைவாக திதி தான். இதை என்ன பண்ணுறாங்கன்னா தேதியை வச்சுருந்து கொடுக்குறாங்க.
தேதியெல்லாம் கொடுக்கப்படுது, கிழமை கொடுக்குறாங்க. அதில் ஆங்கில தேதி வச்சுன்னு கொடுக்குறாங்க. இந்த ஆங்கில தேதியெல்லாம் நம்ம பயன்படுத்தவே கூடாது, தமிழ் தேதி தான். ஏன்னா வெள்ளைக்காரர்கள் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆங்கிலம் வந்து நம்மகிட்ட வந்தது. அதுக்கு முன்னாடி தமிழ் தான் இருந்தது. அதனால் நமக்கு நல்லதுக்கு நட்சத்திரம், நமக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னா நட்சத்திரப்படி தான் கொண்டாடணும். அதனால் இந்த பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பொழுது ஒரு பெரிய தவறை நம்ம செஞ்சுட்டுருக்கோம். அதை யாரும் சொல்கிறது இல்லை. ஆனால் எல்லாருமே சாஸ்திரம் படித்தவங்களுக்கு கூட அந்த தவறை பண்ணுறாங்க. கேக்கு வெட்டுறாங்க. இந்த பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பொழுது தீபத்தை ஏற்றணும், தீபத்தை அணைக்கக்கூடாது. நன்றாக சிந்திச்சு பாருங்கள் நேயர்களே. அது வந்து மேலை நாட்டு பழக்கம், நமக்கு அல்லது. அதனால் அந்த மெழுகுவர்த்தி ஏற்றி இந்த இதில் வச்சுட்டு அது என்னமோ அந்த ஆங்கிலத்தில் என்னமோ சொல்கிறாங்க, அதை சொல்லிவிட்டு எல்லோரும் கையை தட்டுறாங்க. அந்த குழந்தைய வாயினால் அந்த தீபத்தெல்லாம் அணைக்க சொல்கிறாங்க. அது வாயினால் ஊதி தீபத்தை அணைக்கக்கூடாது. கற்பூரத்தை வந்து அணைக்கக்கூடாது. கோவிலில் கற்பூரம் காட்டுறாங்கல்ல, அந்த கற்பூரத்தை வந்து அணைக்கக்கூடாது. அதனால் கையில் அணைக்கக்கூடாது. அதை வந்து என்ன பண்ணுறதுன்னா, கொஞ்சமாக கற்பூரத்தை ஏற்றி காமிச்சிட்டு பிச்சை துண்டு எடுத்து வாசப்பில் போட்டு அப்படி அணைக்கலாம். கற்பூரத்தை அணைக்காமல் வச்சுருந்தா சூடத்தட்டு சுட்டு விடும். அதனால் அப்படி வைக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் அவருக்கு அது தோஷம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் காட்டுற போது அதை அணைச்சி தான் வைக்கணும். அணைச்சி வைக்கலைன்னா அந்த தட்டு சூடேறிடும், அடுத்தடுப்பு தொட முடியாது. அதனால் அப்படியெல்லாம் ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. அதனால் இந்த ஜோதிடம் என்பது நம்ம பிறந்த நட்சத்திரத்தை தெரிந்து கொள்வதற்காகவும், நம்முடைய ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்காகவும், இன்னொருவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை நாம் எப்படி செய்வது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும், திதிகளை தெரிந்து கொள்வதற்காகவும், நட்சத்திரங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த சித்தாந்தம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு மொத்தமாக ஒரே வழி சொல்லிடுறேன். ஜோதிடம் என்பது வழித்துணையில் நண்பன் போன்று. அப்படின்னா வழித்துணையில் நண்பன்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜா வந்து வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போகும்போது அவனுக்கு மந்திரி உற்ற தோழன். தனியாக எங்கேயுமே போக மாட்டான். அந்த ராஜா கூட தான் அந்த மந்திரி போயிட்டே இருப்பான். ராஜா தனியாக விட மாட்டான். ஏன்னா அந்த ராஜாவுக்கு வந்து அவன் தான் உயிரான தோழன். இரவு படுக்க போகின்ற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள் அனைத்திலும் அந்த மந்திரி அவன் கடமையில் முடித்து முன்னாடியே வந்து ராஜா பக்கத்துலேயே அவன் தூங்குவதற்கு போகிற வரையும் அவன் ராஜா கூடவே இருப்பார். அவர் அப்படியெல்லாம் நல்ல ஆலோசனைலாம் இருந்திருக்காரு. வேட்டைக்கு போகிறாரு. வேட்டைக்கு போகும்போது அவர் கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. அவர் வந்து வேட்டைக்கு போகிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை இருக்குது. அதனால் போயிட்டு இவர் ராஜா வேட்டைக்கு போயிட்டார். வேட்டைக்கு போய் காட்டில் போனோன்னா ராஜாவுடைய குதிரை வேகமாக போகுது. சிப்பாயுடைய குதிரை அவரோட குதிரையில் போக முடியலை. அவர் போய் தனியாக ரொம்ப தூரம் போயிட்டார். திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணும். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வர்றபோது இந்த காட்டுவாசிகள் இருக்காங்கல்ல, ஆதிவாசிகள் வந்து இந்த ராஜாவை பிடிச்சிட்டாங்க. மடக்கி பிடிச்சி அவங்க வந்து அந்த காளியை வழிபடுறவங்க. அந்த காளிக்கு நரபலி கொடுக்கறதுக்கு ஆள் தேடி இருந்தாங்க. நல்ல ராஜா அமைச்சிட்டார். இவரை கொண்டு வச்சு அந்த காளி கோயிலுக்கு முன்னாடி பலி கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறபோது அந்த காளி வந்து என்ன சொன்னது தெரியுமா? இவன்கிட்ட ஊனம் இருக்குப்பா, அதனால் இவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னா, ஏதோ ஒருத்த கையில் ஏதோ ஒரு குறைபாடு இருந்திருக்கு, அதனால் குறையில்லாத மனிதனை கொண்டு விடு அப்படின்னு காளி சொல்லியிருக்கு. ராஜா விட்டுட்டாங்க. ராஜா தப்பிச்சம் போச்சோன்னு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த உடனே மந்திரியை கூப்பிட்டார். இந்த மாதிரி ஆகி போச்சுன்னாரு. நன்மையே அப்படின்னாரு. என்னப்பா நான் சொல்கிறேன் நன்மைங்கிற அப்படின்னாரு. ஆமாம், உங்கள் கையில் அந்த மாதிரி அன்றைக்கி நீங்கள் இந்த பழத்தை நறுக்கிற போது விரலில் கத்தி பட்டுருக்கு, நன்மைக்கு தானே சொன்னேன், உங்களுக்கு கோவம் வந்துருக்கு. அந்த கத்தினால் அந்த விரல் உங்களுக்கு பின்னமாகலைன்னா உங்களை நேரம் கொண்டிருப்பாங்க, பலி கொடுத்துருப்பாங்க. சரி, அது நன்மை. நீ வரலேன்னு சொன்னிய அப்படின்னா எனக்கிட்ட உடலில் வந்து பின்னம் இல்லை, நான் வந்து மாட்டியிருப்பேன், என்னையும் கொண்டு போயிருப்பாங்க. இவன் சுத்தமான ஆள்றா, இவனை போடுறா கட்டுறான்னு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மந்திரி உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிட்டு இருப்பாரா அந்த மந்திரி. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எல்லாமே நன்மைக்கே அப்படின்பாரு. என்னடா அவன் எதுக்கு எடுத்தாலும் நன்மைக்கே சொன்னான். அப்போ தான் ராஜாவுக்கு புத்தி வந்துதான். ஓஹோ, மந்திரி நன்மைக்கேன்னு சொன்னது போல் நடப்பதும் அனைத்தும் நன்மைக்கே தான். அதனால் அதை புரிந்து கொண்டு நாம் நடந்தோம்னா, இந்த ஜோதிடம் என்பது நம்ம தெளிவுபடுத்துவதற்காக. பரிகாரம் செய்வதால் ஏதாவது நமக்கு நடந்து விடுமா என்றால் எனக்கு தெரிந்து அது
ஒத்துக்கொள்ள வாய்ப்பில்லை எனக்கு. ஏன்னு கேட்டால், பரிகாரம் செய்வதால் நமக்கு அந்த காரியத்தையே நாம் கூட்டிப்பட முடியுமா? நமக்கு ஆயுள் 75 வயசு இருக்குது. பரிகாரம் ஆயுள் ஹோமம் பண்ணால் 80 வயசு வரையும் வாழ்வோமான்னா அந்த 75 வயசு தான். அதை மாற்ற யாராலையும் முடியாது. அதனால் என்னவென்று கேட்டால், நம்மளோட இறைவனை நோக்கி பரிகாரம் செய்வது, கோவில்களுக்கு போவது, ஸ்தலங்களுக்கு போவது, புண்ணிய நதியில் நீராடுவது, இதெல்லாம் நமக்கு என்ன பலன் தரும் அப்படின்றா, நமக்கு நிறைய கஷ்டங்கள் வருவது கொஞ்சமாக வரும். இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா செலவழியும் தண்டமாகணும் அப்படின்னா 5,000 ரூபா செலவழியும். கை ஒடியணும்னா விரல் ஒடியும். கீழே விழுந்து காயம் பெரிய காயம் படணும், பெரிய உடல் சிரமங்கள் ஏற்படும் அப்படின்னா அது ஏதாவது சின்ன விரயமாக போயிடும். அதனால் உங்களுக்கு நமக்கு அந்த இறைவனுக்கு நாம் பணி செய்கின்றதுனால், இறைவன் தொண்டு செய்வதால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், நமக்கு சுகமாக வாழ்வதற்கு பெரிய நோயினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம வெளியில் வரலாம். அதனால் அந்த 12 திருமுறைகள், தேவாரம், திருவாசகம், இந்த திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் நம்ம பாராயணம் செய்கின்றதுனால நமக்கு நோயிலிருந்து நம்ம வெளியில் வரலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அன்பான நேயர்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நல்ல தெளிந்த ஜோதிடரை பாருங்கள். ஒரு நல்ல படித்த அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடரை பார்த்து அவரிடம் உங்களுடைய ஜாதகங்களை ஆய்வு செய்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுபடி நீங்கள், அதாவது ஒரு வயது முதிர்ந்தவர், நல்ல அனுபவம் உள்ளவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அதுதான் நமக்கு முக்கியம். அதனால் அந்த மாதிரி ஒரு ஜோதிடரை நீங்கள் அணுகி அவரிடம் உங்களுடைய குறிப்புகளை காட்டி அவர் என்ன சொல்லுகின்றாரோ, எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், எப்படி நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அந்தபடி நீங்கள் நடந்து கொண்டு நலன்கள் பெற்று, அதாவது இப்பொழுது நம்ம நோய் இல்லாமல் வாழவே முடியலை. அதனால் அதிலிருந்து நாம் விடுபட்டு எல்லா நலன் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் எம்பெருமான் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து, வள்ளியில் மணாளன் முருகனையும் பிரார்த்தனை செய்து, அந்த வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன், அதாவது வள்ளல் பெருமான் என்றால் என்னையா அப்படின்னா, நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவன் என்று சொல்லுகிறாங்க. அப்படி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? வாரி வாரி வழங்குகின்றாங்க என்று சொல்லுகிறார்களே, அது ஏதாவது அந்த மாதிரி யாருக்காவது கொடுத்துருக்காரா? புதையல் எடுத்துருக்காரா? இல்லை யாராவது கொடுத்துருக்காங்களா? அதுக்கு என்ன பொருள்னா, நம்மை நோய் நொடி இல்லாமல் நல்ல சுகமாக குழந்தை குட்டிகளோட வாழ்வதற்கு அந்த முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்குது பார்த்தீங்களா? அதுதான் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் என்று பொருள். அதுக்காக பொருளை காசை நிறையா வாங்கி கொடுத்துட்றாரு, லாட்டி சீட்டை வழங்குது, பெரிய பணக்காரர், அது பொருள் இல்லை. நாம் சுகமாக வாழ்வதற்கு அந்த முருகப்பெருமான், வள்ளல் பெருமான், வள்ளியின் மணாளன் அவர் நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அதுதான் நமக்கு முக்கியம். அதனால் அந்த திருப்புகழ் இருக்கிற ஒரு பெருமை மாதிரி வேறு எந்த இதுலேயும் நம்ம பார்க்க முடியாது. அந்த திருப்புகழ் அருணைநாதர் இயற்றிய திருப்புகழ் பாருங்கள். அது அருணைநாதர் எப்படிப்பட்டார்? அவருடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அவர் என்னெல்லாம் தப்பெல்லாம் பண்ணார், அவர் எப்படி கடைசியில் எப்படி இருக்கார், அவர் இன்னும் மரணம் ஆகலையா பாருங்கய்யா, அவர் இன்னும் மரணமே ஆகலையா, அப்படியே கிளி ரூபத்தில் அப்படியே சுவாமிகிட்ட அம்பாள் கையில் இருக்காங்க, உயிரோடு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பட்டத்தார் மரணம் ஆகலை, அவர் அப்படியே இறைவனாக லிங்க ரூபத்திலே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் அடியார்கள் பூரா மரணமாகவில்லை. அதனால் பெரிய பக்தர்கள்லாம் அந்த காலத்தில் நம்ம அடியார்கள்லாம் இருந்தாங்க, அவங்களாம் மரணமாகவில்லை. பட்டத்தாரெலாம் எப்பேற்பட்டவர்? பெரிய மகா பட்டத்தார் இப்போ வாழ்ந்தவர், அரண்யனோட காலம் கூட பட்டத்தார் காலம் இப்போ வாழ்ந்தவர் தான். அதனால் அப்படியெல்லாம் நமக்கு பட்டத்தார் மாதிரி நமக்கு வாழ்ந்து காட்டிய ஒரு பெருமான், ஒரு மகான் உலகத்தில் நமக்கு யாருமே இல்லை. அது மாதிரி ஒரு நிறைய சித்தர்கள்லாம் நிறைய வாழ்ந்துருக்கிறாங்க. சுவாமிகள் சர்க்குருநாதர், அந்த பெரியவர், காஞ்சி பெரியவர்லாம் வாழ்ந்த காலமெல்லாம் அருமையான காலங்கள். அவங்கெல்லாம் பெரிய மகான்கள், இறைவனுடைய அவதாரம் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களெல்லாம் நமக்கு வழியை காட்டியிருக்கிறாங்க. அதனால் அந்த வழியில் சென்று நல்ல ஜோதிட அணுகி ஜோதிடத்தை பார்த்து நல்ல பலன்களை பெற்று பல்லாண்டு வாழ எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.